வணக்கம். நம்ம மீரா சமையல் இன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு 2 ஸ்பூன் வேப்பம்பூ எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி. ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க 1 ஸ்பூனு. அந்த வேப்பம்பூ போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறமா அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த வேப்பம்பூ கிடைக்கிற காலத்தில் அதை எடுத்து வெயிலில் உலர்த்தி சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதை எடுத்து வச்ச உடனே திருப்பியும் அது பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது வறுபட்ட உடனே புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. இந்த வேப்பம்பூ சுகர் பேஷண்ட்ஸு, இந்த தோல் வியாதி அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் சீக்கிரமாக. அந்த புளி கரைசலில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப கட்டியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை போன உடனே நம்ம அந்த வேப்பம்பூவையும் வெல்லத்தையும் போட்டுற வேண்டியது தான். நம்ம இந்த பச்சடியில் பார்த்திங்கன்னா எல்லா சுவையும் இருக்குது. வேப்பம்பூவில் கசப்பு, வெல்லத்தில் இனிப்பு, மிளகாயில் கார்ப்பு, உப்புல உவர்ப்பு, புளியில் புளிப்பு, அந்த மாதிரி 6 சுவையும் இதில் இருக்குது. இது நம்ம உடம்புல 6 சுவையும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது பண்ணும். இதில் இனிப்பு இருக்கிறதால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா வறுத்தவாசி, கசப்பு அவ்வளோவா இருக்கவே இருக்காது. நம்மளுடைய வேப்பம்பூ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.